எல்லாருக்கும் ஹாய். ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் இருந்தால் நம்ம குழந்தைங்களோட சளி இருமல் இந்த தொந்தரவையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இதை நான் செஞ்சு பார்த்து ப்ராக்டிக்கலாக நான் பார்த்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களையும் நல்லா சளி இல்லாமல் இருமல் இல்லாமல் இந்த குளிர்காலத்துக்கு சேஃபாக வச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு ஒரு சூப்பர் இன்க்ரீடியண்ட் வந்து ஓமம். ஓமம் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் முடிச்சு ஒரு சின்ன மூட்டை மாதிரி போட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்து லைட்டாக வடசட்டில் போட்டு வறுத்துக்கோங்க. அது நீங்கள் போட்டதுமே கொஞ்ச நேரத்தில் ஓமத்தோட ஸ்மெல் கம்முன்னு வரும். அந்நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு மூட்டை சின்ன ஒரு வெள்ளை காட்டன் துணியில் ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. அதை உங்கள் குழந்தைங்களுக்கு முன்னாடி நடுவில் நெஞ்சிலையும் பின்னாடி முதுகுலையும் அந்த சூடு பொறுக்கிற அளவில் வச்சு நீங்கள் ஒத்தனம் கொடுங்க. ஒத்தனம் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்கள் அந்த ஹீட்டுனால சளி வந்து லைட்டாக உருகும். ஆனால் சூடு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வைக்கும்போது ரொம்ப மைல்டாக வைங்க. ஓகேவா? குழந்தைங்களுக்கு வச்சதுக்கப்புறம் அவங்கள கீழே படுக்க போடுவீங்க இல்லையா? அந்நேரம் வந்து அவங்க தலைமாட்டிலையோ இல்லை சைட்லேயோ நீங்கள் அந்த மூட்டையை வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து தூங்கும்போதும் அந்த ஸ்மெல் வந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க ஸ்மெல் அந்த சுவாச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட சளி இருமல் எல்லாமே டோட்டலாகவே ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இதை கண்டினியூஸாக நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த மூட்டையை வந்து ஒன் டைம் யூஸ்ன்னு இல்லை. இப்போ நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 நாள் கழித்து திரும்ப அதே மாதிரி லைட்டாக வடசட்டில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப அந்த மூட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது.